Hi friends and hi students, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், PGTRB, Polytechnic TRB as well as TN செட்டோட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான பார்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ஒரு 3 வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மொத்தம் 3 பார்ட்டாக பிரித்து போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ரொம்ப முக்கியமான டாபிக், போல், சிங்குலாரிட்டி, ரெசிடியூஸ். இந்த 3 டாப்பிக்கும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் போனாலும் படிக்காமல் போகக்கூடாது. ஏன்னா மினிமம் 3 கொஷின் இதுலேருந்து இருக்கும். இந்த 3 கொஷின்னா கேட் எக்ஸாம் எடுத்துகிட்டிங்கன்னா 4 கொஷின் வரைக்கும் கூட இதே டாப்பிக்கில் வரும். ஸோ இந்த டாப்பிக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ இந்த 3 டாப்பிக்கில் நிறைய புக்ஸ் ஆஸ் வெல் அஸ் கைட்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தரவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 கொஷின் உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஒரு 2 மார்க் கொஷின் வச்சுட்டா கூட உங்களுக்கு 6 மார்க் உங்கள் கையில் தைரியமாக இருக்க போகுது. ஏன்னா நமக்கு செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் தான். செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு எல்லாமே கண்டினியூஸாக வரப்போகுது. 50 கொஷின் இருக்கும், 100 கொஷின் இருக்கும். அதில் 3 கொஷின் உங்களுக்கு இதில் அப்படின்னா 6 மார்க் உங்களுக்கு சேஃபாக இருக்க போகுது. 3 வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதுக்கு நான் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதில் 6 மார்க் உங்கள் கையில் இருக்கும். நம்மளோட கட் ஆஃப்க்கு தேவையான ஒவ்வொரு மார்க்காக எடுத்து சேஃபாக நம்ம வச்சுக்கிட்டே வரப்போகிறோம், அடிக்கிட்டே வரப்போகிறோம். நமக்கு தேவையான கட் ஆஃப் வர வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 6 மார்க்ஸுக்கான முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக என்ன, ஜீரோ, போல், சிங்குலாரிட்டி. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக் தான். ஸோ இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நீங்கள் டெஃபினேஷனாக படிச்சிருப்பீங்க. நீங்கள் இதில் டெஃபினேஷன்ஸ் படித்தாலும் இதை நீங்கள் மொத்தம் 3 விதமாக படிக்கணும். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ராப்ளம்னு பண்ணணும். ரெண்டாவது, தியரம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த தியரம்ஸ் ஓரியன்டாக படிக்கணும். மூணாவது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட்கட் ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும். இந்த 3 தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா ஜீரோஸ். இப்போது ஒரு பாலினாமியல் ஒரு f of x கொடுத்துருக்காங்கன்னா அந்த f of z கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டில் முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன். ஜீரோ அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பிளைண்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டருக்கு ஈக்குவல் டு 0 போட்டாலே போதும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். f of z ஈக்குவல் டு z minus 3 whole power 4. f of z has a 0 of order 4 at z equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இதை ஈக்குவல் டு 0 பண்ணும்போது உங்களுக்கு z-க்கு பதிலாக 3 வரும். அதனால் இதுதான் இதனுடைய 0. ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட பவர் என்ன இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர்னு சொல்லுவோம். இவ்வளோ சிம்பிளாக மேம் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ சிம்பிளாக கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போ எப்படி கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். f of z ஈக்குவல் டு sin z இப்படி கேட்பாங்க. இப்போ sin zனா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு நியூமரேட்டராக ஒரு ஃப்ராக்ஷன் கூட இல்லை. ஸோ sin z அதை ஈக்குவல் டு அப்புறம் 0 போடணும். sin 0 தான் 0. அப்போ z ஈக்குவல் டு 0ன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்ப தப்பான விஷயம். sin 0 தானே மேடம் 0 அப்படின்னா z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு ஜீரோஸ் மீன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் நம்ம டெஃபினேஷனில் சொல்கிற ஜீரோங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரூட் அப்படிங்கிற மீனிங். ஓகே, ரூட் இல்லை சொல்யூஷன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து 0 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொன்னேன், f of z ஈக்குவல் டு sin z சொன்னேன். f of z ஈக்குவல் டு sin zனா சைன் எப்போல்லாம் 0 ஆகுனா நமக்கு என்ன தெரியும், sin n pi ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ கம்பேர் பண்ணுங்கள். அப்போ sin z, அப்போ z ஈக்குவல் டு n pi. n piனா பை வரலாம், 2 pi, 3 pi எல்லாமே சேர்ந்து இருக்கு இல்லையா, இதுதான் இதனுடைய ஜீரோஸ். அப்போ என்ன நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், ஒரு f of zக்கு ஒரு 0 தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சொல்யூஷன் வரலாம். நான் உங்களுக்கு நியூமெரிக்கல் டெமோ கிளாஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன், இன்னொன்று அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இங்கே பாருங்களேன், இந்த z ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ z ஸ்கொயர் இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், அப்ராக்சிமேட்டாக 2 ரூட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அல்ஜிப்ரிக்னா அதோட ஹையஸ்ட் பவர் எத்தனை இருக்கோ அதுதான் அத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஆனால் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் அப்படி கிடையாது. பவர் z இருக்கலாம், sin z cos z, சம்டைம்ஸ் இன்ஃபைனைட் ரூட்டும் கிடைக்கும், மல்டிபிள் ரூட்ஸ் கிடைக்கும், இல்லைனா நோ சொல்யூஷன் கூட ரூட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதாவது பவர் z, sin z, ஹைப்பர் z எல்லா ஹைப்பர்போலா ஃபங்க்ஷன் எது வந்தாலுமே நிறைய ரூட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஜீரோங்கிற கான்செப்டில் ஒரு கொஷினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன் இதே f of z எப்படி தான் கொடுத்துருப்பாங்க, இன்ட்டு z மைனஸ் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்தது f of zன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய 0 என்ன அப்படின்னா 3 1 1 1. 3யோட ஆர்டர் 4, 1ஓட ஆர்டர் 1 தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சிம்பிள் லாஜிக் முதல்ல சொல்லி கொடுத்துரும். ரொம்பவே கஷ்டமாக சொன்னால் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு சிம்பிள் சொல்லிட்டேன். அடுத்தது போல் பார்க்க போகிறோம். போல் அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0டாமா. டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0னா நான் இதை 0 பண்ணால் இது வந்து ஒரு z பவர் 2 அப்படிங்கிறதால குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், மல்டிப்ளை பண்ணால் 4, அடிஷன் பண்ணால் -4. ஓகேவா?
அப்போ என்னாகும் ரெண்டுத்துக்குமே 2 போடலாம், கீழே மைனஸ் மைனஸ். அப்போ என்னாகும் z மைனஸ் 2 ஹோல் பவர் 2, அதாவது போல் 2, அதோட ஆர்டர் என்ன 2 தான். ஓகே, இப்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், சிங்குலர் பாயிண்ட். சிங்குலர் பாயிண்ட்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன படித்தோம், அனாலிட்டிக்னு படித்தோம். அனாலிட்டிக்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் சொல்கிறோம், அந்த பாயிண்ட் ஒரு டொமைன் ஒரு ரீஜியன் சொல்லிப்போம், அந்த ரீஜனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே டிஃப்ரென்சியேஷன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆனால் அது அனாலிட்டிக்னு சொல்லுவோம். இப்போது எந்த பர்டிகுலர் பாயிண்டில் அனாலிட்டிக் இல்லையோ அந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் சிங்குலர் பாயிண்ட்டுன்னு பேர். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனாலிட்டிக். அனாலிட்டிக் இல்லாதது நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிங்குலர்னு சொல்லுவோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சாலே போதும். இப்போது என்ன சொல்கிறீங்க, நாட் அனாலிட்டிக்னா என்ன அர்த்தம் மேம், நான் டிஃப்ரென்ஷியபிள் தானே அர்த்தம். நான் டிஃப்ரென்ஷியபிள் டெரிவேட்டிவ் கிடைக்காது, அதாவது எஃப் டேஷ் கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் பாரு, இது எஃப் டேஷ் கண்டுபிடிக்க முடியாது, யார் சொன்னால், எஃப் டேஷ் கண்டுபிடிக்கலாமே, கண்டுபிடிச்சா என்ன வரும், -1/z minus 3 whole square. அப்போ என்ன வந்துச்சு, -1/z minus 3 whole square. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் மேம், எஃப் டேஷ் தான் கிடைக்குது இதில் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ எஃப் டேஷ் கிடச்சா டெரிவேட்டிவ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ டிஃப்ரென்சிபிள் தானே, டிஃப்ரென்சிபிள் அனாலிட்டிக் தானே. அப்போ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு சொன்னீங்களே, எப்படின்னா நான் என்ன சொன்னேன், டெரிவேட்டிவ் அட் இசட் ஈக்குவல் டு பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ இசட்டுக்கு பதிலாக இல்லை 3 போட்டு பாருங்கள். இசட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3 அப்ளை பண்ண போகிறீங்க. 3 அப்ளை பண்ணால் 3 - 3 is 0. அப்போ என்ன ஆகும், இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. அப்போ இன்ஃபினிட்டின்னு கிடச்சிதுன்னா அப்போ எஃப் டேஷ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் 3ங்கிற பாயிண்டில் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இன்ஃபினிட்டி கிடச்சிது. 5ன்னு போட்டால் என்ன கிடச்சிருக்கும், 5 - 3 is 2, 2 whole square is 4, -1/4ன்னு கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே நம்ம z = 3ன்னு அப்ளை பண்ணும்போது மட்டும் நமக்கு இன்ஃபினிட்டி கிடச்சிது. அப்போ என்ன சொல்லலாம், அப்போ z = 3ங்கிற பாயிண்டில் மட்டும்தான் இது அனாலிட்டிக் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், w = log z. இது ஒரு கேட் எக்ஸாம் கொஷின். log z இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பாருங்கள். log z பண்ணால் 1/z, z-க்கு பதிலாக 1, 2, 3 எது போட்டாலும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் z-க்கு பதிலாக 0 போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ z = 0 அப்படிங்கிறது தான் இங்கே சிங்குலர் பாயிண்ட். ஓகேவா, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். f of z = sin z/z. ஸோ sin z/zனா இப்போ நார்மலாக என்ன பண்ணலாம், இது ஒரு தியரம் ஒன்று இருக்கும். தியரம் மீன்ஸ் சிங்குலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2-3 தியரம்ஸ் இருக்கும். அதை போல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் 2-3 தியரம்ஸ் இருக்கும். அதை நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ f of zனா z/z இல்லையா, டினாமினேட்டர் இது சிம்பிளஸ்ட் வே, ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, பின்னம் கொடுத்துட்டாங்கன்னா பின்னத்தோட பகுதி = 0ன்னு போடுங்க. டினாமினேட்டர் = 0. தட் மீன்ஸ் z = 0 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம போல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி போல் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த பாயிண்ட்டு, இதில் இப்போ உங்களுக்கு சப்போஸ் f of z = cot z. இதெல்லாம் வந்து கேட்டில் ரெகுலராக கேட்குற ஒரு கொஷின்மா. cot z கொடுப்பாங்க. cot z கொடுத்து இதோட போல் என்னன்னு கேட்பாங்க. cot zனா நம்ம போல் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் = 0 பண்ணணும். டினாமினேட்டர் என்ன அப்படின்னா இங்கே டினாமினேட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், cos z/sin zன்னு மாற்றுங்க. இப்போது டினாமினேட்டர் யார், sin z, இதை = 0 பண்ணுங்கள். அப்போ சைன் எப்போ 0 நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன், n/ன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போது n/, அப்படிங்கிறது தான் அதோட போல். ஓகேவா, ஸோ பின்னம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி பின்னமாக மாற்ற முடியுதா, அதில் கன்வர்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, சப்போஸ் இன்னொரு கேட் எக்ஸாம் கொஸ்டின் வந்து e⁻z கேட்பாங்கடாமா. e⁻zனா என்னன்னு வச்சுக்கோங்களேன், e⁻z எப்போவுமே 0 ஆகாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 0 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. f of z = 0 அப்படிங்கன்னா 0 கண்டுபிடிக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் = 0. e⁻z எப்போவுமே 0 ஆகாது. ஏன், நம்ம லாஸ்ட் கிளாஸில் மெக்லரின் சீரிஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. e⁻zக்கு ஃபார்முலா என்ன, 1 + z/1 அப்படி எக்ஸட்ரான்னு படித்தோம். இதில் நீ z-க்கு பதிலாக 0வே அப்ளை பண்ணி பாரு, உனக்கு இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அதாவது இந்த செகண்ட் பார்ட்லாம் உனக்கு கேன்சல் ஆகிடும். ஆனால் பேலன்ஸ் இந்த ஒரு 1 அப்படியே தங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், எப்போவுமே e⁻z கண்டிப்பாக 0 ஆகாது. தேர்ஃபோர் இதுக்கு ஜீரோஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகுது டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி. டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டியில் நம்ம ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், நான் ஐசோலேட்டட். இன்னொரு விஷயமும் இருக்குது. இங்கே பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டியில் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல். என்ன மேடம், ஒரே சிங்குலாரிட்டிக்கு 2 இருந்தால் நாங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கிறது, என்ன ரீசன்லாம் 2ஆக பிரித்தாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கடாமா. இது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் இல்லையா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா, அந்த சிங்குலர் பாயிண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஒரு பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஏ எடுத்துக்கிட்டேன். இதான் ஏ என்னோட பாயிண்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏங்கிற பாயிண்டில் மட்டும் எனக்கு எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இல்லை. ஆனால் ஏவை வச்சு நான் ஒரு சின்ன சர்க்கிள் இதை மையமாக வச்சுக்கிட்டு நான் ஒரு சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் நான் ஃபார்ம் பண்ணேன். அந்த சர்க்கிளில் வேறு ஒரு பாயிண்ட் A1 இருந்தாங்க. அந்த A1 அடுத்து A2 எனக்கு கிடைக்கிறாங்க. 2-3 பேரை நான் சூஸ் பண்ணி பார்க்குறேன். A1 A2 நம்ம எப்போயும் சூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 பேர் சூஸ் பண்ணி தான் பார்ப்போம் இல்லையா? 3 பேருக்கு சரியாயிடுச்சுன்னா எல்லாமே ஈக்குவல்னு சொல்லுவோம். இந்த A1 A2 A3 இந்த 3 புள்ளிலையும் எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருக்குது. என்ன மேடம் சொல்லுங்கள், ஒன்றுமே புரியல அப்படின்னா, நம்ம எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இசட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்கிறணும், ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட்டு இசட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறணும், அந்த ஒரு புள்ளியில் மட்டும்தான் எஃப் டேஷ் கிடைக்காது. அதுக்கு பக்கத்தில் உள்ள குட்டி குட்டி பாயிண்ட்ஸுக்கெல்லாம் எஃப் டேஷ் கிடைக்கும். உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிற பாரு. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2. அப்போ என்ன பண்ணுவோம், அனாலிட்டிக் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சிங்குலாரிட்டி கண்டுபிடிச்சா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்கடா, அதான் ஃபைனல் பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். சிங்குலர் பாயிண்ட்டுக்கு அப்படி தான் கண்டுபிடிக்கணும். போல் சிங்குலர் அட்டு போல்னு சொல்லுவாங்கடாமா. போல் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சிங்குலர் பாயிண்ட்டும். டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுங்கள். இசட் ஈக்குவல் டு 1 கிடைக்கும், 2 கிடைக்கும். 2 பாயிண்ட் கிடச்சிச்சா? இப்போது 1ல் எஃப் டேஷ் கிடைக்காது, ஏன்னா பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்துடும். 2ல் பண்ணும்போதும் கிடைக்காது. ஆனால் 1.25 போட்டு பாரு, அதில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 1ல் கிடைக்குது, 2ல் கிடைக்கல. ஆனால் 1க்கு பக்கத்தில் உள்ள 1.1 1.2 1.3 ஸோ இவங்க எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கல, அதோட நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் அனாலிட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் தனிமையாக இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க, சுற்றி உள்ளவங்களாம் அப்படி இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஐசோலேட்டட்னு சொல்லுவோம். நான் ஐசோலேட்டட் அப்படி கிடையாது மேடம். இப்போது எனக்கு ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ, இசட் ஈக்குவல் டு ஏல நாட் அனாலிட்டிக் as well as its neighborhood as well as this neighborhoodனா அந்த நெய்பர்ஹுட்டில் இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ஏ மட்டும்தான்மா அனாலிட்டிக்காக இருக்காது, பக்கத்தில் உள்ள A1 A2 A3 3 பேர் எடுத்துக்கிட்டா அவங்க 3 பேர்கிட்டையும் அனாலிட்டிக்காக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் அனாலிட்டிக்கில் இந்த ஏல நான் அனாலிட்டிக் இல்லை, சுற்றி உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் யாரோ ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இவங்கள மாதிரி நேச்சர் இருக்கலாம். அதாவது என்னதான் இருக்கலாம், நாட் அனாலிட்டிக்காக இருக்கலாம். எல்லோரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுற்றி உள்ளவங்கள கொஞ்சம் பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸில் ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டிங்கில் நம்ம இருப்போம், ஒரு விஷயத்த சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் வேணாம்பாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஆனால் கை தூக்கிறது ஒருத்தர் இருப்பாங்க. நான் வந்து டெஸ்ட்டு உண்டான்னு சொன்னால் போதும், டெஸ்ட்டு உண்டுன்னு சொன்னோன்னே எந்திக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்க பீரியட் ஒட்டிப்போம் இல்லையா? அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது தான் ஏ, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. அவங்க மட்டும் பார்த்தா டெஸ்ட்டே படிக்காதவங்களோட அவங்க ரொம்ப வித்தியாசமான பிறவியாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நான் ஐசோலேட்டட். அப்புறம் கொஞ்சம் அரங்கரமாக படித்தவங்க கூட என்ன பண்ணுவோம், அவங்களோட போய் ஒட்டிக்கிறோம் இல்லையா? கிளாஸில் மீதி பேரான தனியாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்களா, இதுதான் நான் ஐசோலேட்டட்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லாக் இசட், அதில் 1/z இசட் ஈக்குவல் டு 0ல் மட்டும் தானே அவங்க அப்படி இருப்பாங்க, மற்றபடி 1 2 3லாம் அது அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம போடுறது எல்லாமே நான் ஐசோலேட்டட் வரும். ஸோ இதெல்லாம் என்ன சொன்னேன், அது எந்த பொசிஷனில் இருக்குதுங்கிறத பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன கிளாஸிஃபிகேஷன், பொசிஷனல் கிளாஸிஃபிகேஷன். இது எந்த டெக்ஸ்ட் புக்லையுமே உங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு நெட் எக்ஸாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான சில டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்குன்னு சில அகாடமின்னு சொல்லக்கூடாது, அதை எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது எக்ஸ்பர்ட் மீன்ஸ் அவங்க வந்து அந்தந்த பேப்பர்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க ஓனாக எழுதி கொடுக்குற நோட்ஸில் இது இருக்குண்டாமா. வேறு எந்த லோக்கல் ஆத்தர் புக்கில் இருக்காது. நீங்கள் எந்த வேணாலும் ஃபாரின் ஆத்தர் புக்கும் எடுத்து பாருங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சிஎஸ்சிஆர் நெட்டுக்காக யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். ஓகே, பொசிஷன் கிளாஸிஃபிகேஷன் முடிச்சிட்டோமா? ஓகே, பொசிஷன் முடிஞ்சிருச்சு மேடம். இது என்ன மேம், கேரக்டர் பேஸ்டு. கேரக்டர் பேஸ்ட்னா அது ஒரு குணம்னா அவங்க யாருன்னு முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும். கொடுத்துருக்கவங்க யாருங்கிறத அனாலிசிஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன்னா சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக பிரிங்க. கொடுத்துருக்கத சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக பிடிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களை பிரிக்க போகிறேன். என்ன குணம் அதில் நம்ம கவனிப்பாங்க? இப்போது கிளாஸில் ஹைட் அப்படின்னா ஹைட்டாக உள்ளவங்களாம் எந்திரின்னு சொன்னால் நான் ஹைட்டாக இருக்குன்னு நான் நினச்சிப்பேன், நான் போய் நிற்பேன். என்னோட குள்ளமாக உள்ளவங்க நான் தான் ஹைட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடர், ஒரு ஸ்கேல் நான் கொடுக்கணும். 150 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளவங்களாம் எந்திரிங்க, இல்லை வெயிட்டே எடுத்துக்கோ, 30 கிலோக்கு மேலே உள்ளவங்களாம் எந்திரிங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு லிமிட் நான் கொடுத்தா தான் அதை வச்சு தான் அவங்க பெரியவங்களா சின்னவங்களா அந்த கேட்டகரியோட வருவாங்களா வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த பர்டிகுலர் லிமிட் என்ன, இங்கே ஒரு ஸ்கேல் கொடுக்கணும்ல, ஒரு அளவு கொடுக்கணும் இல்லையா? அந்த அளவு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம லாரன்ஸ் சீரிஸ் பார்த்தோம் நேற்று கிளாஸில். ஞாபகம், லாரன்ஸ் சீரிஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? டெய்லர் சீரிஸ்க்கும் லாரன்ஸ் சீரிஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன,
டெய்லர் சீரிஸ்க்கு என்ன சொன்னேன், பாசிட்டிவ் பவர் மட்டும்தாண்டாமா வரும். எந்த சீரிஸாக இருந்தாலும் இசட் இருக்கும், இசட் ஸ்கொயர், இசட் கியூப் வரும், இல்லை இசட் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், இசட் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 4 வரும். எல்லாமே தொகுதியில் வரும், நியூமரேட்டரில் வந்துகிட்டே இருக்கும். அது டெய்லர் சீரிஸ். ஆனால் லாரன்ஸ் சீரிஸில் பாசிட்டிவ் பவரும் இருக்கும், நெகட்டிவ் பவரும் இருக்கும். சப்போஸ் எல்லாம் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கடாமா. லாரன்ஸ் சீரிஸ்னால் 1/z ஸ்கொயரும் வரும், இசட் ஸ்கொயரும் வரும். போத் பாசிட்டிவ் பவர் அண்ட் நெகட்டிவ் பவர் சேர்ந்து இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இப்போது பிரின்சிபல் பார்ட் பார்க்க போகிறோம். பிரின்சிபல் பார்ட்னா என்னென்னா, நான் இந்த சொல்கிறேன்ல, அதாவது உனக்கு நெகட்டிவ் பவரை மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நெகட்டிவ் பவர். தட் மீன்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன, பிரின்சிபல் பவர்னு பேர். பிரின்சிபல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் பவர் இருக்கா இல்லையா அந்த பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், நோ பிரின்சிபல் பார்ட். அப்போ நோ பிரின்சிபல் பார்ட் என்னது, வந்து f(z) = sin z/z சொல்லியிருக்கேன். அதை நான் பிரிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, இதில் 1 - z²/3 இருக்குது. ஸோ ஹென்ஸ் த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f(z) has no terms. 1/z இல்லை பாருடாமா, பாரு நெகட்டிவ் பவரே இல்லை பாருங்கள், எல்லாமே z² இருக்குது. அப்புறம் என்ன வந்திருக்கு, அடுத்து z⁴ வந்திருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் பவராக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பவராக இருக்கிறதுனால நெகட்டிவ் பவரே இல்லை. நோ பிரின்சிபல் பார்ட் இருந்தால் அதை ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்ல போகிறோம். ஓகே, தென் இங்கே வாங்க. இந்த எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு 1/z நெகட்டிவ் பவர் ஒன்றே இருக்குது. அப்போது நெகட்டிவ் பவர் 1 இல்லை 2 அப்புறம் என்னாகும், இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபைன்ஸ், என்ன முடிகிற அளவுக்கு நெகட்டிவ் பவர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் 2வது கேட்டகரி போல்னு சொல்லுவீங்க. இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருந்தால் அதை எசென்ஷியல் சிங்குலாரிட்டி சொல்லுவீங்க. இப்போ ஒரு 1/z இருக்குது பாருங்களேன், 1/z, z² நிறைய போயிட்டே இருக்குது பாருங்கள். z 1/z இருக்குது, அடுத்து z² எல்லாம் போயிட்டே இருக்கா. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் பார்ட் வந்து நிறைய டைம்ஸ் இருக்குது, இன்ஃபினிட்டி டைம்ஸ் இருக்குது. அதனால இதை என்ன சொல்ல போகிறோம், எசென்ஷியல்னு சொல்ல போகிறோம். ரிமூவபிள்னா நோ, போல்னா ஃபைனைட், எசென்ஷியல்னா இன்ஃபைனைட். மொத்தம் 3 பார்ட் இருக்கா. ஓகே, நல்லா தொடர்பு பண்ணிங்க. இந்த 3 பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நான் ஏன்னா இது 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆகும். ஸோ நான் அடுத்து நான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரியா? ஓகே, கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்டாமா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தியரம் ஓரியன்டாக பார்க்கலாம்.